श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। சத்குரு ஷிரிடி சாய்நாதரின் அனுகிரகம், பரத்வாஜ மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் நாம் சில மாதங்களா குரு சரித்திரத்தை சத்சங்கம் கேட்கிறோம். அதில் ஸ்ரீ குரு சாயந்தேவனுக்கு குரு பக்தி திடமாக இருக்கிறதுக்காக த்வஷ்டையின் கதை சொன்னது கேட்டோம். அதில் த்வஷ்டம் அவரோட குரு குடும்பத்திற்காக காசி விஸ்வநாதரின் அருளால் பொருட்கள் பெற்று அதை குரு தட்சிணையாக கொடுத்தது அறிந்தோம். கடந்த வாரம் அந்த பொருட்களுக்கான பொருளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி சாயந்தேவர் அந்த த்வஷ்டையின் கதையை கேட்டு ஸ்ரீகுருக்கு சரணடைவார். அப்போது ஸ்ரீகுரு சாயந்தேவர்கிட்ட பக்தர்களை தரிக்க செய்வதற்கு சத்குருவின் இடம் புனிதமானது, நீ எப்பவும் இந்த பாவத்தை தொடர்ந்து மனதில் நிரப்பிக்கொண்டு நீ உன்னுடைய மனைவி குழந்தைகளை கூட்டிட்டு இந்த கந்தர்வபுரத்தில் வசி என்று ஸ்ரீகுரு சொன்னார். எதற்காகனா சாயந்தேவர் யவன ராஜ்யத்தில் வேலை செய்து கொண்டு இருந்தார். அங்கு இருந்தால் கெட்ட சாவாசத்தினால் உனக்கு கெட்ட எண்ணங்கள் வரலாம், அதனால் அதை விட்டுட்டு கந்தர்வபுரம் வந்து சேவை செய்துக்கோ என்றார் சுவாமி. அதை கேட்டு ஸ்ரீகுரு சொன்னது கேட்டு சாயந்தேவர் அவரோட ஊருக்கு போய் அவங்க குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரையும் கூட்டிட்டு கந்தர்வபுரம் வந்தாரு. சுவாமி அருகில் வந்து நமஸ்காரம் செய்தாரு. அப்போது சுவாமி, நீங்க உங்க ஃபேமிலியோடு சங்கமத்துக்கு போய் ஸ்நானம் செய்து அங்கு இருக்கின்ற அரச மரத்துக்கு பூஜை செய்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. சாயந்தேவரும் அவங்க குடும்பத்தை கூட்டிட்டு அந்த நதிக்கரைக்கு போனார். அங்க போன பிறகு அங்க ஸ்நானம் செய்து அந்த அரச மரத்துக்கு பூஜை செய்த பிறகு அங்க அன்னைக்கு அனந்த பத்மநாப விரதமா, அப்படின்னா அனந்த பத்மநாப சதுர்தசியா. அங்க நிறைய பேர் அனந்த பத்மநாப விரதம் செய்து கொண்டு இருந்தாங்க. அனந்த பத்மநாபரனா ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற பத்மநாப சுவாமி. அதை பார்த்து சாயந்தேவர் ஸ்ரீகுரு கிட்ட சொல்லுவாரு. அப்போது சுவாமி, நீங்களும் அந்த விரதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இங்கு நாம் கவனிக்க வேண்டியது, ஸ்ரீகுரு எனக்கு பூஜை செய் அப்படின்னு சொல்லவில்லை. அதை கேட்ட பிறகு சாயந்தேவர், சுவாமி நீங்களே எனக்கு அனந்தன், உங்க பாத சேவையே எனக்கு அனந்த விரதம், அதுபோல் இருக்கும்போது எனக்கு வேறொரு விரதம் எதற்காக என்றார். சுவாமி, என் பேச்சை நம்பி நீ அந்த விரதம் செய். முன்னால் கௌண்டின்யர் என்ற முனிவர் அந்த விரதத்தை செய்தாரு. நீ அந்த கௌண்டின்ய கோத்திரத்துக்கு சார்ந்தவன், நீ அந்த விரதம் செய்தால் உன்னோட அபிஷ்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போது சாயந்தேவர், சரி சுவாமி, அந்த விரதம் எப்படி செய்யணும்? எங்க கோத்திர முனிவர் அந்த விரதம் ஆச்சரித்து பலன் பெற்றார் என்று சொன்னீங்க, அந்த கதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சுவாமி கிட்ட சாயந்தேவர் கேட்பாரு. இங்க நாம அறிந்து செய்யறதுக்கும் அறியாம செய்யறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். நாம் எந்த பூஜை செய்தாலும் எந்த விரதம் செய்தாலும் ஆன்மீகமா எந்த காரியம் செய்தாலும் அறிந்து கொண்டு செய்ய வேண்டும். அறிந்து கொண்டு செய்தால் அதோடு அந்த விரதமா இருக்கலாம், பூஜையா இருக்கலாம்,
மெக்கானிக்கலா இருக்காது. அப்போது அதோட பலனும் நமக்கு அதிகமாக இருக்கும். இப்போது நாம் குருச்சரித்திரத்தை இத்தனை நாள் படிச்சுட்டு இருந்தோம். இப்போது சத்சங்கம் கேட்கும் போது அந்த படிச்சது நமக்கு இன்னும் நல்லா புரியும். அதுதான் இங்க சாயந்தேவர் கேட்டது, சுவாமி சொன்னது. அப்போது ஸ்ரீ குரு சாயந்தேவர் கிட்ட அந்த விரதத்தை எப்படி செய்யணும், யார் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னது ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த அனந்த பத்மநாப விரதம் செய்யறது மூலம் நிறைய பேரோட விருப்பங்கள் நிறைவேறியது. அதுல தர்மராஜர் காட்டுக்கு அவங்க தம்பிகள் மனைவியோட போய் ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்றதுக்குள்ள சாப்பாடு இருக்காது. அந்த டைம்ல அவங்க கிருஷ்ணரே கதி என்று இருப்பாங்க. அப்பவும் இந்த துரியோதனர் அவங்களுக்கு இன்னும் இருக்கின்ற புண்ணியத்தை குறைக்கணும் அப்படின்னு துர்வாச மகர்ஷியை அவங்க கிட்ட அனுப்புவாரு. இது மாதிரி கஷ்டங்கள் இருக்கும்போது தர்மராஜர் கிருஷ்ணர் கிட்ட கேட்பாராம், சுவாமி நாங்க நீங்களே கதி என்று இருப்போம், இங்க எங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வந்தது, இது தீர்றதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அது போலவே திரௌபதியும் கேட்பாங்க, எங்க கஷ்டங்கள் தீர்றதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்லுவாரு, நானே அனந்தர், சர்வ வியாபி, சதுர்தச புவனங்களும் எனக்குள்ளேயே இருக்கு. நீங்க அனந்தன் என்றால் எல்லை இல்லாம இருக்கிறவங்க, முழுவதும் இருக்கிறவங்க. சர்வ வியாபியான என்னை அனந்தனா நினைத்து ஸ்ரத்தையுடன் இந்த விரதம் செய்தால் உங்களோட அபீஷ்டங்கள் அப்படின்னா விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும், உங்களோட கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு கிருஷ்ணர் தர்மராஜர் கிட்ட சொல்லுவாரு. இது எப்ப வரும்? இது புரட்டாசி மாசம் சுக்ல சதுர்தசி அன்று மத்தியானம் டைம்ல இது செய்யணும். அப்படி பக்தியுடன் நீங்க செய்தால் உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும், உங்க ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது யாரு செஞ்சாங்க அப்படின்னு கிருஷ்ணர் தர்மராஜுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. இங்கு விரதம் என்றால் ஏதோ வெளிப்புறமாக செய்யறது என்று நாம் நினைக்கிறோம். அது கிடையாது. முழுவதும் அனந்தனா இருக்கின்ற கிருஷ்ணரை நினைத்து அப்படின்னா அனைத்து உயிரினங்களில் அனைத்து ஜீவிகளில் அவரே இருக்கின்றார் என்று செய்யறதே அனந்த பத்மநாப விரதம். கிருத்தயுகத்தில் வசித்த கோத்திரத்துக்கு சார்ந்த சுமந்தர் என்ற ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு சுசீலா அப்படின்னு ஒரு மகள் பிறந்தாங்க. மகள் பிறந்த சில நாட்களுக்கு சிறிது காலத்திற்கு அவங்க மனைவி தீக்ஷா தேவி இறந்துட்டாங்க. அதற்கு பிறகு அவர் இன்னொரு திருமணம் செய்து கொண்டார். எதற்காக? கர்மானுஷ்டானத்திற்கு தடை வராமல் இருக்கிறதுக்காக இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். கர்மானுஷ்டானம் அப்படின்னா என்ன? மனைவி இறந்துட்டால் எந்த ஒரு பூஜை செய்யறதற்கும் எந்த ஒரு விரதம் செய்யறதுக்கும் அவர் தகுதியற்றவர். அதற்காக கர்மானுஷ்டத்திற்காக அப்படின்னா ஸ்வதர்மத்தை ஆச்சரிக்கிறதுக்காக இரண்டாவது கல்யாணம் செய்தார். இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கான ராமாயணம். சீதா தேவி காட்டிற்கு போயிட்டாங்களா, அஸ்வமேத யாகம் செய்யணும் என்று சொன்னாங்க. மனைவி இல்லாமல் அஸ்வமேத யாகம் எப்படி செய்ய முடியும்? அப்போது ராமர் என்ன செய்தாரு? சீத பிரதிரூபத்தை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அஸ்வமேத யாகம் செய்தாரா இல்லையா? அஸ்வமேத யாகம் எதற்காக செய்தார் ராமர்? தன்னோட நலத்திற்காக மட்டுமா? கிடையாது, நாட்டின் நலத்திற்காக செய்தார். அது போலவே இந்த சுமந்தன் என்ற முனிவரும் கர்மானுஷ்டானம் அப்படின்னு என்ன, தான் தவம் செய்தாலும் விரதம் செய்தாலும் உலகத்தின் நன்மைக்காக செய்யணும். அதற்கு பக்கத்துல மனைவி வேண்டும். அதற்காக கல்யாணம் செய்து கொண்டார். ஏன்னா நமக்கு கேள்வி வரும், ஏன் கல்யாணம் செய்து கொண்டார் என்று. முனிவராயிருந்து கல்யாணம் ஏன் செய்தார் என்ற கேள்வி நமக்கு வரும். அதனால் இந்த பாவத்தோடு கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இரண்டாவது மனைவி ராட்சசியா.
எப்பவும் கணவரோடையும் மகளோடையும் சண்டை தானா, திட்டிட்டே இருப்பாங்களா. ஆனாலும் சில நாட்களுக்கு, சில வருடங்களுக்கு பிறகு ஒரு மகா பண்டிதரான கவுண்டின்யர் அவருக்கு அந்த சுசீலாவை கொடுத்து கல்யாணம் செய்தார் அந்த சுமந்தர். அப்பாவுக்கு ஏன்னா தாய் இல்லாத பிள்ளை இல்லைங்களா, அதனால தனக்கு கூடியே வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனா இவங்க இரண்டாவது மனைவி ரொம்ப டார்ச்சர் செய்யறாங்க. அவரையும் டார்ச்சர் செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால அந்த கவுண்டின்யருக்கு அங்க இருக்க முடியல. எங்களை விட்டுடுங்க, நாங்க போய் தனியா எங்கேயாவது இருப்போம் அப்படின்னு கிளம்பிட்டாரு. நம்ம கல்யாணம் செய்தா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுப்போம், அந்த பழக்கம் இருக்கும். அது போல கொடுக்கறதுக்கும் அவங்க மனைவி ஆக்செப்ட் பண்ணல. அதனால அந்த மனைவிக்கு தெரியாம சுமந்தன் என்ன செய்தாருன்னா, வீட்டுல இருக்கின்ற கோதுமை மாவு அது ஒரு இலையில கட்டி அந்த மனைவிக்கு தெரியாம அவங்க மகளுக்கு சுசீலாக்கு கொடுத்து அனுப்புவாரு. அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி ஒரு நாளெல்லாம் நடந்து பக்கத்து நாள் ஒரு நதிக்கரைக்கு வந்தாங்க. அங்க நிறைய பேர் ரெட் கலர் சாரி கட்டிட்டு கலிசம் வச்சுட்டு பூஜை செய்து கொண்டு இருந்தாங்களா. அதை பார்த்து சுசீலா அவங்க போய், இது என்ன பூஜை, நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இங்க சுசீலா அப்படின்னா நல்ல சீலம் இருக்கிறவங்க அப்படின்னு மீனிங். அதுவே நானா இருந்தா பார்த்துட்டு ஏதோ செய்றாங்க அப்படின்னு கிளம்பி போயிட்டே இருப்போம். ஆனா இவங்க சுசீலா கேட்டதால நிறைய பேர் இருந்தாங்க இல்லைங்களா, அதுல ஒரு பெண்மணி இது அனந்த பத்மநாப விரதம் அப்படின்னு அந்த விரதம் முழுமையாக சொல்லுவாங்க. அது என்ன எப்படின்னு சொல்லுவாங்க. இது புரட்டாசி மாசம் சுக்ல சதுர்தசி அன்னைக்கு இந்த விரதம் செய்யணும். 14 முடிச்சு போட்ட ரெட் கலர் நோம்பு கயிறு ரெடி பண்ணிட்டு அங்க நதிக்கரையில குளிச்சுட்டு ரெட் கலர் சாரி கட்டி இலைகளோடு ஒரு கலிசம் ரெடி செய்யணும். அது மேல ஒரு புது துணியை போட்டு துணி மேல் கந்தத்தால அஷ்டதள பத்மம் வரைஞ்சி அதுக்கு மேல தர்பைகளால் செஞ்ச சர்ப்பாகிருதியை வைக்கணும். அந்த சர்ப்பாகிருதியை அனந்தர் அப்படின்னு நினைத்து மந்திரங்களோடு பூஜை செய்யணும். இது ஆண்களுக்கு இருக்கின்ற நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜை செய்த பிறகு அந்த நோன்பு கயிறு கட்டிட்டு பழசை கலட்டணும். அந்த நோன்புக்கு கோதுமை மாவால செஞ்சது பிரசாதமா வைக்கணும். தட்சணையோட ஒரு பிராமணருக்கு தானம் கொடுக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பிராமணர்களுக்கு சாப்பாடு வைக்கணும். இது அந்த விரத முறை. இது அந்த சுசீலா தேவிக்கு அந்த பெண்மணி சொல்லிட்டு அவங்க கிட்டையும் அந்த நோன்பு செய்ய வைப்பாங்க. அந்த நோன்பு செஞ்சுட்டு அவங்க அந்த தோரணம் கட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பின உடனே அந்த நோன்பையோட பலனா அப்படின்னு அவங்க ஒரு நகரத்துக்கு போவாங்க. அங்க இருக்கின்ற அவங்க இவங்களை பார்த்து, ஏன்னா இவ மகா பண்டிதர், கவுண்டின்யர் பண்டிதர், இவரை பார்த்து அவங்க ஊர்லயே இருக்க சொல்லி அவங்களுக்கு ஒரு வீடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க நல்லா செல்வத்துடன் இருப்பாங்க. ஒரு நாள் இந்த கவுண்டின்யர் அவங்க மனைவி கைக்கு இருக்கின்ற அந்த நோன்பு கயிறு பார்த்து, இது என்ன கயிறு, நீ எதற்காக கட்டிருக்க, என்ன வசப்படுத்திருக்காக நீ இந்த தோரணம் கட்டிருக்கியா அப்படின்னு கேட்பாரு. அப்ப அந்த மனைவி சொல்லுவாங்க, இல்லைங்க, இது அனந்த பத்மநாப விரதம், இந்த மகிமையாலதான் நமக்கு இவ்வளோ செல்வம் வந்தது அப்படின்னு சொன்னாலும் அவர் நம்ப மாட்டார். அதை பிடுங்கி நெருப்புல போட்டுடுவாரு. ஏன்னா அது மந்திரத்தால கட்டின கயிறு, அதுக்கு பவரா இருக்கும். அது செஞ்ச உடனே சில நாட்களுக்கு அவங்க வீட்டுல திருடங்கள் எல்லாமே திருடிட்டு போயிடுவாங்க. அப்ப புரியும் கவுண்டின்யருக்கு, நான் தப்பு செஞ்சேன், நான் செய்த இந்த தவறால எங்களுக்கு இந்த நிலைமை வந்தது அப்படின்னு.
சாப்பாடு கூட சாப்பிடாம நான் அனந்தனை பார்க்கணும் அப்படின்னு வீட்டுல இருந்து கிளம்பிடுவாரு. அனந்தா அனந்தா அப்படின்னு கத்திட்டே காட்டுக்குள்ள போவாரு. காட்டுக்குள்ள போன பிறகு அங்க ஒரு பெரிய மாமரம் இருக்குமா. அந்த மாமரத்துல மாம்பூவும் இருக்காது, சின்ன காயும் இருக்காது. மாமரம் மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும். அது மேல ஒரு பறவை கூட உட்காரலையா. இதை பார்த்து கவுண்டினியர் அந்த மரத்துக்கிட்ட போய், நீங்க அனந்தனை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, நான் பார்க்கல, உங்களுக்கு தரிசனமானா என்னோட நிலைமையே சொல்லுங்க அப்படின்னு அந்த மரம் சொல்லுமா. இந்த வேலையை நானும் செய்வேன். யாராவது, நான் கோவிலுக்கு போக மாட்டேன், யாராவது கோவிலுக்கு போனா என்னோட சார்பா நமஸ்காரம் வையுங்க அப்படின்னு நானும் சொல்லுவேன். அது மாதிரி இருக்கு இங்கேயும். அதுக்கப்புறம் அவர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா அங்க நிறைய புல் இருக்கா. அது சாப்பிடாம ஒரு பசு பக்கத்துல ஒரு கன்று நின்றுட்டு இருந்தது. அதுகிட்டையும் கேட்பாரு. அதுவும் நாங்க பார்க்கவில்லை என்று சொன்னது. இன்னொரு இடத்தில் ஒரு எருமை இருந்தது. அதுவும் அது போலவே சொன்னது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் அங்கு 2 குளங்கள் இருந்தது. அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கொக்கும் வரல. ஒரு குளத்தில் இருந்து இன்னொரு குளத்துக்கு மட்டுமே தண்ணி போயிட்டு இருந்துதான். அதையும் கேட்டாரு. அதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா ஒரு கழுதை, ஒரு யானை, இது எல்லாமே எங்களுக்கு எங்கேயும் அனந்தர் தரிசனம் கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னது. இவரு ரொம்ப டயர்டு. ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி தார் ரோடோ சிமெண்ட் ரோட கிடையாது. அவர் போனது காட்டுக்குள்ள. அங்க எப்படி இருக்கும், கல்லு முள்ளு, இதுல நடந்து சாப்பிடாம ஃபுல்லா பிளட்டு அவர் கால்ல எல்லாம் முடியாம ஒரு இடத்துல விழுந்துட்டாரு. அப்போது ஒரு வயசானவர் வந்தாரா. வந்து கவுண்டினியரோட கை பிடிச்சாரு. மகான்களின் ஸ்பர்சை அது பிடிச்ச உடனே எப்படி இருக்கும், அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. வா, உனக்கு அனந்தனை நான் காட்டுறேன் அப்படின்னு அந்த பெரியவர் கவுண்டினியரை கூட்டிட்டு போனாரு. அங்க ஒரு பெரிய அழகான பட்டணம், அதுல ஒரு பெரிய ராஜபவனம், அதுல ஒரு சிம்மாசனம், அது மேல அனந்தர் இருக்காரு, இவர்தான் அனந்தர் அப்படின்னு காமிச்சாரு. கவுண்டினியர் அவரை அனந்தர் அப்படின்னு நம்பி ஸ்தோத்திரங்களோட சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தாரு. அப்போது அந்த அனந்தன் கவுண்டினியருக்கு 4 புருஷார்த்தங்கள், சாஸ்வதமான வைகுண்ட பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு வரம் கொடுத்தாரு. சரி, இவருக்கு எப்படி சுவாமி தரிசனம் தந்தாரு? ஏன்னா இந்த டவுட் கூட வரும். மனைவியே சந்தேகப்பட்டாரு, நோன்பு கயிறை நெருப்பில போட்டுட்டாரு, ஆனாலும் சுவாமி தரிசனம் எப்படி கிடைத்தது? இதற்கு பின்னாடி சூத்திரதாரி யாருன்னா அவருடைய மனைவி. அவர் பச்சதாபத்துடன் தவறை அறிந்து கடவுளின் தரிசனம் பெற வேண்டும் என்று வீட்டிலிருந்து கிளம்பினாரு. அப்போது அவங்க மனைவி வீட்டுல சும்மா இருப்பாங்களா? கடவுளை பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தாங்க. அதனால அவருக்கு அந்த பிரார்த்தனை, அவங்க மனைவி செய்த பிரார்த்தனையால மன்னித்து இவருக்கு தரிசனம் தந்தார். இதை நினைவில் வைத்துக் கொண்டால் கணவன் மனைவி பந்தம் அற்புதமாக இருக்கும். கவுண்டினியருக்கு தரிசனமான பிறகு சுவாமி தரிசனம் கொடுங்க. வழியில் 6 பேர் தோன்றினாங்க. அவங்களோட நிலைமை என்ன, அவங்க எதற்காக அது போல் இருக்காங்க, அவங்க எப்படி விடுதலை பெறுவது என்று கேட்டார். இங்கு இதுவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது என்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று நாம் வந்து விடுவது இல்லை. யாரையும் கண்டுக்காம எங்கேயாவது போவோம், நம் வேலை முடிந்ததா, அவங்க பின்னாடி வருவாங்க என்று நினைக்க கூடாது. அனைவரும் வர வரைக்கும் வெயிட் செய்யணும் என்று நாம் இங்கு கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அந்த 6 பேரோட நிலைமை என்ன என்று கவுண்டினியர் சுவாமியை கேட்டார். ஃபர்ஸ்ட் பார்த்தது மாமரம். முன்பிறவியில் அது ஒரு பிராமணரா, நன்றாக படித்தவர்,
சிறந்த பண்டிதர். ஆனால் யாருக்கும் படிப்பு கற்றுக் கொடுக்கவில்லை. அவர் வரைக்கே வைத்துக் கொண்டாராம். அவரோட காலம் முழுவதும் சாஸ்திர வாதங்களோடு, அப்படின்னா வாதனை செய்யறது, தன்னோட பெருமை, மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு வாதத்துடனே காலத்தை போக்கினார். அப்படின்னா அவர் அறிந்த வித்யை 4 பேருக்கு பகிரவில்லை. அதனால் மாமரம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. ஆனாலும் மாம்பூ இல்லை, காய்கள் இல்லை, ஒரு பறவையும் உட்காரவில்லை. இதுல நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்? நம் அருகில் இருக்கின்ற செல்வம், செல்வம் என்றால் பணம் கிடையாது, கல்வி, அதிகாரம், புகழ், ஐஸ்வர்யம், நாம் அறிந்த நிறைய கைவித்தியைகள் அனைத்தும் 10 பேருக்கு பகிரணும். இல்லைனில் வேஸ்ட் ஆயிடும், எந்த பலனும் இருக்காது. அதனால நமக்கு தெரிந்தது, தெரிந்து கொண்டது 10 பேருக்கு பகிரணும். இது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே சங்கராச்சாரியர் இது போல் ஒரு பெரியவர் சாஸ்திரங்கள் படிக்கும் போது, உனக்கு இப்பவே வயதாகிவிட்டது, நீ சாஸ்திரங்களே படித்து பிடித்துட்டு இருக்கே, நீ பகவன் நாம ஸ்மரணை செய் என்று பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டும் கரணே என்று சொன்னாராம். நீ படித்தது எதுவும் உன்னை காப்பாற்றாது, நீ பகவன் நாம ஸ்மரணை செய் என்றார் சங்கராச்சாரியர். அதனால் நாம் அறிந்த வித்தையை 10 பேருக்கு பகிரவில்லை, நம் வாழ்க்கையும். அதனால் பரத மாஸ்டர் அவர்களும் சொன்னார், சாதிக்கும் வரை சமுதாயத்திற்கு சாதிச்ச சமுதாயத்தை மறவாதே. அப்படின்னா நாம் தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடியே நான் தெரிஞ்சுக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம். தெரிந்த பிறகு நீ சமுதாயத்தை மறவாதே. நீ அறிந்த வித்யை அது எதுவா இருந்தாலும், இப்பவே சொல்லிக்கிட்டோம், புகழ், பணம், அதிகாரம், நீ சமுதாயத்தில் இருந்து கத்துக்கிட்ட அந்த சமுதாயத்தை மறந்துட்டால் எப்படி? இந்த இயற்கையில் இருந்து நாம நிறைய பெறுவோம், இயற்கையை மறக்க கூடாது. அது போல் இருந்தால் நம் வாழ்க்கையை வேஸ்ட் ஆயிடும், அது சொல்லியிருக்காங்க. 2வது புல். புல் இருக்கு, பசு கன்று அதை சாப்பிடவில்லை. அவங்க கதை என்னவென்றால், தரிசு நிலத்தை தானமாக கொடுத்தார் அவர். நானும் நிலத்தை தானம் செய்தேன், அந்த இடம் எதற்கும் பயன்படாது. தரிசு நிலம் எப்படி பயன்படலையோ அதுபோல் புல் இருந்தாலும் உன்னால் சாப்பிட முடியவில்லை. அதனால் அவங்க பசு கன்று போல் பிறந்தாங்க. 3வது எருமை. இவர் பெரிய பணக்காரனா, ஆனாலும் யாருக்கும் தானம் செய்யவில்லை. அதனால் அவர் எருமையா பிறந்தார். 4வது 2 குலம். அவங்க அக்கா தங்கைகளாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க, மற்றவர்களுக்கு தானம் செய்யவில்லை. நான் உனக்கு ஹெல்ப் செய்தேன், நீ எனக்கு ஹெல்ப் செய், 2 தண்ணியும் கலந்ததே தவிர யாருக்கும் பயன்படவில்லை. அதனால் ஒண்ணுல ஒண்ணு கலக்கின்ற குலம் போல் இருக்காங்க. அதை குடிக்கிறதுக்கும் ஒரு கொக்கும் வரவில்லை. 5வது கழுதை. கோபம் அதிகமாயிருக்கின்றவன் கழுதையாக பிறந்தான். 6வது யானை. மதம் கொண்டு தன் போக்கில் நடந்தவன் யானையாக பிறந்தான். ஆகையால் இந்த 6 பேர்கிட்ட இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? 1, நாம் அறிந்த வித்யை 10 பேருக்கு பகிரணும். 2வது, நாம் தானம் செய்தால் அந்த தானம் அவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்க வேண்டும். நமக்கு பயன் இல்லாத பொருட்களை தானம் செய்வோம். கிழிஞ்ச துணிகளை நாம் தானம் செய்தேன் என்று அவங்க போட்டால் அவங்க இருக்குமா, அது யோசிக்கணும். நீ தானம் செய்ய வேண்டாம், எதுக்கு செய்யணும்? கிழிஞ்ச துணி கொடுத்து அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி தானே, நீ அந்த தானம் செய்யாமலேயே இருக்கலாம். 3வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்பது நாம் தெரிஞ்சவங்களுக்கே ஹெல்ப் செய்யறது, அவங்க நமக்கு செய்வாங்க என்ற எண்ணத்துடன். அதுபோல் இல்லாமல் யாருக்கு ஹெல்ப் தேவையோ அவங்களுக்கு சுயநலம் இல்லாமல் ஹெல்ப் செய்.
நான்காவது நமக்கு இருக்கின்ற ஐஸ்வர்யம், பணம். கடவுள் நமக்கு தந்தார், உனக்கு தோன்றியது மற்றவர்களுக்கு தானம் செய், இல்லனே நீ எருமையா பிறப்பாய். இனி ஐந்தாவது கோபம். கோபம் அதிகமா இருந்தால் கழுதையா பிறப்போமா? அதனால் இனி கோபப்படாம இருக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். எதற்காக நாம கழுதையா பிறக்கணும்? ஆறாவது மதம் கொண்டு இருக்க வேண்டாம், தளர்வாக நடந்து கொள்ள கூடாது, தளர்வாக பேசக்கூடாது. அதுபோல் இருந்தால் யானையா பிறப்போமா? காட்டில் இருப்போம். நாம் காட்டில் இருக்கக்கூடாது, தேவாலயத்திற்கு வர வேண்டும். அந்த யானை தேவாலயத்திற்கு வர வேண்டும், கடவுளை தலைமேல் வைத்து கொள்ள வேண்டும். யானையா பிறந்தாலும் நல்ல பாவனைகளோடு இருப்போம், தளர்வாக சுத்தாம இருப்போம். அது போல் இருந்தால் என்னாகும்? நம் தலைமேல் கடவுளை வைத்து ஊர்வலம் கூட்டிட்டு போவாங்க. ஆகையால் இவை அனைத்தும் கவலைப்பட்டது, பச்சாத்தாபப்பட்டது. நாங்க தவறு செய்தோம் என்று உனக்கும் பச்சாத்தாபம் வந்தது, அதனால் உனக்கும் முக்தி அவங்களுக்கும் முக்தி என்று சொல்லிட்டு கௌண்டின்யரை ஆசீர்வாதம் செய்தார் சுவாமி. இது அனந்த பத்மநாப சுவாமி விரதம் ஸ்ரீகிருஷ்ணர் தர்மராஜுக்கு சொன்னது. இந்த அனந்த பத்மநாப விரதம் பாண்டவர்கள் செய்து அவங்க கஷ்டத்தில் இருந்து வெளியே வந்தாங்க. அந்த அனந்தன் கிருபையால் போரில் எதிரிகளை வென்று ராஜ்யத்தை பெற்றாங்க. இந்த விரதம் ஆச்சரித்து நற்பலன் பெறாதவங்க யாருமே இல்லை. ஆகையால் சாயந்தேவா, நம்பிக்கையுடன் நீயும் இந்த விரதத்தை ஆச்சரி என்றார் ஸ்ரீகுரு. இந்த 1 மணி நேரம் நமக்கு கிடைத்த அருமையான வாய்ப்பு. இந்த 1 மணி நேரத்தில் நம் யோசனைகள் எப்படி இருந்தது? இந்த 1 மணி நேரம் மாஸ்டர் அவர்கள் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு தானே இருந்தது, வேற எந்த யோசனையும் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல வார்த்தை நமக்குள்ள நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த நல்ல வார்த்தைகள் டிபாசிட் போலது, அதுவே கெட்ட வார்த்தைகள் கடன் போலது. கடன் வாங்கினா வட்டி கட்டணும். அதனால் நாம தொடர்ந்து நல்ல வார்த்தைகள் கேட்கறதுக்கே முயற்சி செய்யலாம். ஏன்னா நம்ம மனம் அதிகமா கெட்டது சைடே போகும். அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தர்மம் வாசப்படி தாண்டதுக்குள்ள அதர்மம் ஊருக்குள்ள சுத்திட்டு வருமா. இது இன்னும் நமக்கு புரியற மாதிரி சொல்லிக்கணும்னா, இப்ப நமக்கு ரொம்ப வேண்டியவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நமக்கு அது நெகட்டிவா தான் தோணும். ஒரு போன் வந்தாலும் என்ன சொல்ல போறாங்களோ, என்ன நடக்குமோ அப்படின்னு. அது போல் இல்லாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? குரு ஸ்மரணை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு குரு ஸ்மரணை செய்தால் நெகட்டிவான யோசனைகள் நமக்கு வராது. ஏன்னா அந்த குருவை நினைக்கும் போது நம்ம படிச்சது ஞாபகத்துக்கு வரும். இத்தனை பேருக்கு நல்லது நடந்தது, நமக்கு ஏன் நடக்காது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அப்போது நம்ம மனம் எப்படி இருக்கும்னா பாசிட்டிவாகவே இருக்கும். இதுக்கு நம்ம பெரியவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, ததாஸ்து தேவதர்கள் இருப்பாங்க அப்படின்னு. இது மாதிரி நாம பாசிட்டிவா நினைக்கும் போது ததாஸ்து தேவர்கள் ததாஸ்துன்னு சொன்னா அதுதானே நடக்கும். அதுவே கெட்டது யோசிச்சால் அப்பவும் ததாஸ்து அப்படின்னு சொன்னா நமக்கு தானே நஷ்டம். அதனாலதான் சொல்றாங்க, நம்மளோட யோசனைகள் எப்பவும் பாசிட்டிவா இருக்கணும். அது இருக்கணும்னா குரு ஸ்மரணை செய்யணும். நமக்கு குரு பக்தி இல்லைனில் இது எதுவுமே நமக்கு கிடைக்காது. இது எல்லாமே எதுக்காக சொல்றாங்கன்னா, நாம அலர்ட்டா இருக்கிறதுக்காக. எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தவிர இருக்கணும் அப்படின்னு சொல்லவில்லை. ஏன்னா இந்த வழியில் போனா உனக்கு நற்பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்களே தவிர நீ இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லவில்லை. ஏன்னா அந்த முடிவு நமக்கே கொடுத்துடுறாங்க. நமக்கு தர்மமும் தெரியும், அதர்மமும் தெரியும். ஆனா எந்த சைடு போகணும் அப்படின்னு நாம தான் டிசைட் செய்யணும். நம்ம வாழ்க்கையை கரெக்டான வழியில் கொண்டு சென்றால் நமக்கு
முழுமையான ஆனந்தம் கிடைக்கும். இதுதான் இங்க நமக்கு சொல்றாங்க. இந்த குரு சரித்திரம் என்பது எப்படின்னா, இந்த குரு சரித்திரம் படித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த குரு எப்பவும் நம்ம கூடயே இருக்கார் அப்படின்னு ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் இந்த குரு சரித்திரத்தை மாஸ்டர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த குரு சரித்திரத்தை கொடுத்து இந்த சத்சங்கம் கொடுத்த அந்த தந்தைக்கு நன்றி சொல்லிக்கொண்டு ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கே ஜெய். श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.